ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி என்னோடய ஒய்ஃபை வச்சு ஒரு ப்ராங்க் பண்ணலான்ட்டு இருக்கேன். வேற ஒரு பொண்ணு பேரை சொன்னால் அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு இன்றைக்கி பார்க்கலாங்க. எவ்வளோ கோவப்படுறாங்களா இல்லை எப்படி இருக்காங்கன்னு இன்றைக்கி பார்க்கலாங்க. வாங்க ப்ராங்க்குள்ளே போகலாம். சேதா, கொஞ்சம் தண்ணி மண்டை குடிக்கிறதுக்கு. என்னமோ பேர் சொல்லி கூப்பிட்ட புதுசா அதிசயமா புது பேர் என்னமோ சொல்ற இடமோ என்ன பேர்? சேதா, கொஞ்சம் தண்ணி மண்டை குடிக்கிறதுக்கு. ரேவதி தான் சொன்னேன். இல்லையே, நீ ரேவதினால சொல்ல, வேற ஏதோ பேர் சொல்லி சொன்ன. ஸ்வேதானே ரேவதின்னு சொன்ன. இல்லையே, நீ ஸ்வேதான் தான் சொன்ன. காது அப்படி கேட்டுருக்கு. எனக்கான காதுலாம் கேக்குது, உனக்கு தான் காது கேட்க மாட்டேங்குது, ஒண்ணும் கேட்க மாட்டேங்குது. சரியா, சும்மா நடிச்சிட்டு இருக்காது. எவ பேர் அது? ஓ, ஆரம்பத்துல கல்யாணம் புதுசு சொல்லிட்டு இருந்தீங்க, அவளோட பேரா? அப்படி இல்ல. அவ பேர் இத்தனை வருஷம் 20 வருஷம் அப்புறம் என்ன பெருசா பெரியவனாட சொல்லிட்டு இருக்கிற? ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே. இல்லையே, நான் ரேவதின்னு சொல்லுவேன். இல்ல, நான் லூசா? உனக்கு தெரியுமா? நான் லூஸ் இல்ல, நீ லூஸ் ஆக்கிட்டு அவள ஓடி போயிருப்ப. சொல்லால் அடிச்ச சுந்தரி மனம் சுட்டு விட்ட கோலம் என்னடி? நீ சுத்திட்டு இருந்தாங்காட்டி தான் நீங்க எங்க வெளியில போய் சுத்திட்டு இருந்திருப்பியாட்றக்க, அதனாலதான் அதே ஞாபகத்துல இருந்திருப்பியாட்றக்க. அந்த பேர் சொல்லி கூப்பிடுறேன். இல்ல, நான் ரேவதி தான் சொன்னேன். தண்ணி மோந்து வரணும். தண்ணியா நீ மோந்து குடிக்க முடியல, அவ வந்து மோந்து குடிக்க மாட்டாளா? இப்ப எவ்வளவு பேர் சொன்னீங்க இல்ல, அவ மோந்து குடிக்க மாட்டாளா? உன் பேர் தான் நான் சொன்னேன். என் பேர்லாம் நீ சொல்லி, என் பேர் ஸ்வேதாவா? சேர்த்து நான் சொல்லி ரேவதின்னு கூப்பிட்டு. இப்ப நீ ஆமான்னு சொல்ல பார்த்த. இல்லையே, சும்மா வெறி வெண்ண மாதிரிலாம் பேசிட்டு இருக்காதீங்க. உண்மையாலுமே இல்லை. எதுக்கு தட்டு எடுத்து தட்டு வைக்கிற வேலைக்கு தட்டெல்லாம் உடைக்க கூடாது. சரியா? தட்டு வைக்கிறவங்க மண்டையிலே உடைக்கலாம் நினைச்சேன். கல் எடுத்துட்டு வந்து அடிச்சு துரத்தி விட்டுறலாம் அப்படின்னு நினைச்சேன் நானு. மண்டையில பிரச்சனை போட கிட்னி எடுத்துட்டு விட்டுருவாங்க ஹாஸ்பிட்டல்ல. அதனால அதெல்லாம் கிட்னி எல்லாம் உனக்கு வேல்யூ இல்ல. உனக்கு 40 வயசு ஆகுது, அதெல்லாம் வேல்யூ எல்லாம் முடிஞ்சு. அதெல்லாம் என்னோட கிட்னி 2 கிட்னி நல்லா இருக்கு. நீ தான் சொல்லணும் அது. ஆமா, நான் தான் சொல்றேன். இல்லையா, நீ ஸ்வேதன் கூப்பிடுற பேர பெரிய வெண்ணெய் ஆயிட்டியா? ஸ்வேதன் கூப்பிடவே இல்ல. அப்புறம் என்ன சொன்ன? உண்மையை சொல்லிட்டு மண்டை உடைச்சு போ கண்டிப்பா. ஆனா உன் பேரு சொல்லு, ரேவதி தண்ணி மூட்டு வேணும். என் பேரு ரேவதி தான். அது நீ சொல்ல வேண்டாம். எங்க வீட்டுல வச்சுட்டாங்க பேரு பிறந்தப்பவே. ஸ்வேதானால வைக்கல, நீ தான் புதுசு ஸ்வேதான் வச்சிருக்கிற. நான் அந்த மாதிரி வைக்கல. அப்புறம் ஏன் வச்சது? பின்ன ஏன் வச்சது? உனக்கு காது கேக்குறது இல்ல. நீ போய் நல்ல காது டாக்டர். நீ சைக்கோவா? காது டாக்டர் பாரு. இனி உன் காதுக்குள்ள அணுகுண்டத்தான தூக்கி போடணும். போடா. ச்சே, இவ்வளவு நேரம் இந்த மேட்டர் ஒரு செவடு கிட்ட போய் சொல்லிட்டேன். நீ என்ன டாக்டர்? மங்கல் டாக்டர் போய் பாத்தீனா சரி, நீ ஸ்வேதா கூப்பிட்டே ரேவதின்னு கூப்பிட்ட. ரேவதி தண்ணி மூட்டுவானே. சரியா? உனக்கு காது கேக்குது. ஓவரா துபாக்கூர் விளையாட நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கறத வச்சுக்காத என்ன? சரி, இப்ப என்ன சொன்ன உன்கிட்ட? ஸ்வேதா தண்ணி மூட்டுவாங்கறியா? அவ தண்ணி மூட்டு தரலையே. சரி, ஸ்வேதானா ஸ்வேதான் தண்ணி மூட்டு தர. நீ ரேவதி நீயே தண்ணி மூட்டு கொடுத்த. நான் ரேவதி தான் சொன்னேன். உனக்கு காது அப்படி கேட்டிருக்கு. நான் என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஓரமா அவகிட்ட போய் இங்க இருக்காத. நானா பொழைச்சுக்குவேன். உன்னை நம்பியெல்லாம் நான் கிடையாது. உன்ற வேலை அதை பார்த்துட்டு போயிட்டே இரு. ஓகே, நான் உனக்கு காது சரியா கேட்கறது இல்ல. வயசாகுது இல்ல, அதனால காது. உங்களோட எனக்கு வயசு ஆயிடுச்சா? ஆமா, ஆயிடுச்சு. ஆமா. எத்தனை வயசு ஆச்சு? உன்னோட எனக்கு 50 வயசு ஆயிடுச்சா? ஆமா. அவளுக்கு நான் 22 வயசு ஆச்சா? அவளுக்கு 18 தான் ஆச்சு. அப்ப எப்படி 18 ஆச்சு நீ சொன்ன? அப்புறம் நீ சும்மா சொன்னீங்கன்னா நான் சும்மா சொல்றேன். சும்மாலாம் சொல்ல, உண்மையை சொன்ன. நீ முட்டாளெல்லாம் நினைச்சிட்டு இருக்காத. நீ முட்டாளெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் உனக்கு காது கேட்கறது இல்ல, அதான் பிரச்சனையே. சும்மா நடிப்பால் நடிச்சிட்டு இருக்க. அதே பழகிருச்சு உனக்கு புத்தி. பெரிய இவனாட்ட பேசி பேசி சரியா காது கேட்பதில்லை. எனக்கெல்லாம் காது கேக்குது. உனக்கு முதல்ல கண்ணு தெரியுதா? அவளா நானான்னு நல்லா முடிச்சு பார்த்து பேசி பழகு. எங்கிட்ட பேசுறாள் வச்சுக்காத. அங்க ஸ்வேதானங்க அங்கல இருந்திருக்கும். இங்க எதுக்கு எனக்கு வந்த நீ வீட்டுக்கு? நான் ரேவதி தண்ணி மூட்டுவான்னு சொன்னேன். நீ என்னடா ஸ்வேதாங்கற? ஸ்வேதாங்கற யாரு? யாரு? தங்கச்சியா? ஆமா, தங்கச்சி தான். சொல்லவே இல்ல. தன்னால உனக்கு எனக்கு தெரியாம உன் தங்கச்சி உனக்கு யாருமே இல்ல. ஆமா, அப்புறம் அக்கம் பக்கம் பழகுறவங்க, வெளிய ஃப்ரெண்டா அவங்கள கூப்பிட்டு நீ தண்ணி மோந்து வீட்டுக்கு அவங்க வந்து ஆமா ஃப்ரெண்டா இருக்கிறவங்க அக்கா தங்கச்சிங்க வந்து தண்ணி மோந்து கொடுத்தா தப்பாயிருமா? இது என்ன ரொம்ப இருக்குது? இந்த வேலையில நம்ம கிட்ட வச்சுக்காது. என்ன திமிர் பேச்சு, இந்த ஐயத்தனமான பேச்செல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எங்கிட்ட வச்சுக்க கூடாது. இதெல்லாம் வேற ஆளு வச்சுக்கோ. சரியா? எதுக்கு தட்டு எடுத்து கையில கொடுக்குறப்போ பிச்சை எடுத்துருவா. அவளையும் நீ 2 பேரும் சேர்ந்து பிச்சை இருந்தீங்கன்னா நல்லாதான் இருக்கும்டா. பிச்சை எடுக்க போறியா? நீ எடு, நான் எடுத்து எடுக்கிறேன். இதுக்கு பிச்சை எடுக்கலாம். போய் எடு, நானா வேட்டக்கிறேன்.
பாருங்க தேவையில்லாத பேச்செல்லாம் பேசுனீங்கன்னா பாருங்கம்மா, தேவையில்லாம நீ பேரு சொல்லிலாம் கூட்டு போட்டு இல்லைன்னு சொல்றதால எங்கிட்ட வச்சுக்காதீங்க. தேவையில்லாம என்னை சங்கடப்படுத்திட்டு இருக்கிறீங்க. இதே மாதிரி நான் சொன்னா நீ ஒத்துக்குவீங்களா? சங்கடப்படுத்தல, உனக்கு காது கேட்கல, அதான் பிரச்சனை. எனக்கெல்லாம் காது கேக்குது. உனக்கு நல்லா வேற ஏதாவது சொல்லிட போறேன் மரியாதையே. எனக்கு காது கேட்காம இருந்தா, ஜென்ஸ் காது கேட்காம இருந்தா வீட்டுல பிரச்சனை வராது. லேடிஸ் பேசிட்டே இருப்பாங்க. அப்படியா? அவங்க காது கேட்கல சண்டை பண்ணிட்டு இருக்காது. என்ன நம்ம ஓவர் அடிப்படை வச்சுக்கிட்டே எங்க நாளைக்கு காலையில வந்து என்ன ஆனாலும் சரி, எவ்வளவு செலவானாலும் சரி, காது டாக்டர் பாக்கலாம். நீ காது டாக்டர் பாக்கலாம். நீ முதல்ல சுயநலம் போய் ஹாஸ்பிட்டல் மல்ல ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்துட்டு கரெக்டா இருந்துக்கோ. ரொம்ப சங்கடப்படுத்திட்டீங்க, நான் ரொம்ப டென்ஷனா இருக்குங்க. அவ்வளவுதான். சரி, மல்ல ஆஸ்பத்திரிக்கு வேணா கூட்டிட்டு போறேன். ஏன் போய் உனக்கு நீயே சங்கடப்படுற? அங்கேயும் கூட்டிட்டு போறேன். அங்கேயும் பார்க்கலாம், அங்கேயும் பார்க்கலாம். 2 டாக்டர் பார்த்துட்டு சரியா? ஏன்னா மன உளைச்சல் ஆகாது. ஏன்னா லேடிஸ்க்கு எப்பவுமே கொஞ்சம் மன அழுத்தம் ஜாஸ்தி. தேவையில்லாத பேசி ரொம்ப சங்கடப்படுத்திட்டீங்க. தூங்க போற நேரத்துல டென்ஷன் ஆகுதுமா, ரொம்ப கஷ்டமா இருக்குமா நீங்க பேசி. தண்ணி மோட்டரப்ப போய் தண்ணி தான் மோண்டு வர மாட்டேன். மனசு ரொம்ப சங்கடமா இருக்கு. பேசாம குடிக்கிற தண்ணி மோட்டர சொன்னா தட்டு எடுத்து அடிக்கிறேன். நான் வேற ஏதோ பேர் சொன்னேன், ஸ்வேதான்னு சொன்னேன்னு சொல்றேன். நீ பேசணும். எனக்கு மனசு சங்கடமா இருக்குன்னா கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துக்கோங்க. எனக்கு டென்ஷன் ஆகுது, அமைதியா இருந்துக்கோங்க. எனக்கு மனசு ரொம்ப சரியில்லை, விட்டுருங்க. சரி, ஒன்றும் இல்லை, சும்மா சும்மா ஒரு ஜோக்காக சொன்னதுதான். அப்படியெல்லாம் யாருக்கும் இல்லை. சரி, நீ போங்க. அது அடுத்தவங்க பேர் சொல்லி கூப்பிட்டு இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. நம்ம ஆனா சும்மா ஒரு தமாஷ் சொன்ன அவ்வளோதான். இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். சும்மா உனக்கு வச்சு ஒரு ப்ராங்க் பண்ணலான்ட்டு அப்படி சும்மா இது பண்ணதுதான். ப்ராங்க் பண்ணீங்க நிஜமா? ஆமா. எப்ப ப்ராங்க் பண்றதா உங்களுக்கு வேலையா? இல்ல, சும்மா ஏற்கனவே நான் காலையில மனசு சரியில்லாம இருக்க டைம் வந்து இந்த மாதிரி ப்ராங்க் பண்றேன், அது பண்றேன், இது பண்றேன்னு சொல்லி ஏதாவது மனசு சங்கடப்படுத்திட்டீங்க. இந்த மாதிரி தான் ப்ராங்க் பண்ணுவீங்களா? ஒண்ணு சிரிக்கிற மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தாங்க கூட சரிங்களா? மனசு சங்கடப்படுற மாதிரி பண்ணி வச்சுட்டு நீங்க ப்ராங்க் பண்ணேன்னு சொல்றீங்க. ஆனா இதுக்கெல்லாம் ஒன்றும் சங்கடம் இல்லை. இப்போ என்னது சங்கடம்? ஒன்றும் இல்லை. இப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. சும்மா ஒரு காமெடிக்காக தான் பண்ணாங்க. ரொம்ப சீரியஸாக அவங்க நினச்சிட்டாங்க. எப்படி ப்ராங்க் பண்ணி முடிச்சாச்சுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ்க்காக தான் பண்ணுது. அவங்க சமாதானப்படுத்தியாச்சுங்க. இனி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் பெரிய பிரச்சனையாக நினச்சா இதோட முடிஞ்சிருச்சு, பரவாயில்லைங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்துட்டிங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா என்னை ப்ராங்க் பண்ணியிருக்காரு. எனக்கு ஏற்கனவே காலையில டென்ஷனில் இருந்தேன், மனசு சரியில்லாமல். அது மாதிரி என்னை வச்சு காமெடி பண்ணி ப்ராங்க் பண்ணியிருக்காரு. எனக்கு ஓவராக டென்ஷன் ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். நிறைய வீடியோ போட்டுட்ருக்கோம் நாங்கள். கண்டிப்பாக யாருமே வியூஸே போக மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் நல்லா வியூஸ் வந்து கண்டிப்பாக பாருங்கள். எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வீடியோ ஒவ்வொரு டைம் போடும் போது கஷ்டப்பட்டு தான் நாங்கள் போடுறோம். இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணால் தான் கண்டிப்பாக வியூஸ் போகும். பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டே 2 வாரம் 1 மாதம் போது 30 வியூஸு 100 வியூஸ் தான் போயிட்டுருக்கு. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு எனர்ஜியாக இருக்கும். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதே மாதிரி என்னை வச்சு ப்ராங்க் பண்ணுவார். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ண வீடியோ கண்டிப்பாக பார்த்துட்டு நிறைய ஷேர் பண்ணுங்கள். நன்றி.